நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் செடி அந்த பாட் சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டுக்கு எப்போ மாற்றணுன்றதையும் சொல்கிறேன். அதாவது இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் பாட்டு. ஸோ வந்து அதை இந்த அளவு வளர்ந்த பிறகு நம்ம வந்து இதே தொட்டியில் வச்சா ரோஸுக்கு வந்து நம்ம உரம் ரொம்பலாம் போட முடியாது. ஏன்னா ரோஸ் வந்து அதிக அளவில் வந்து சாப்பிட்ற ஒரு செடி வெரைட்டி. அதாவது இதுக்கு வந்து எப்போவுமே நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தால் தான் ரோஸ் செடி நல்லாயிருக்கும். எப்போவுமே புது தளிர் வந்துகிட்ருக்கும், புதுசாக பூ வந்துகிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே ரீசன் வந்து என்னென்னா ரோஸ் வந்து அதிக அளவில் சாப்பிட்ற ஒரு இது. அதனால் இதுக்கு வந்து அதிக உரங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக கெமிக்கல் உரம் கொடுக்கணும். டிஏபி, அப்புறம் வந்து எப்சம் சால்ட்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ வந்து இந்த செடியையும் அடிக்கடி நம்ம இந்த ஹேர் கட் பண்ண மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு எல்லாமே இதுன்னா இந்த அளவுலேயே இருந்தால் இந்த செடி இப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து வளராது. வளர்ச்சி அதிகமாக வரணும்னா நம்ம இந்த அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் இதுக்கு நம்ம மாற்றணும். ஸோ வந்து அப்படி மாற்றும்போது நம்ம ஈஸியாக மாற்றுது மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த தொட்டியில் வந்து கீழே வந்து இந்த ஹோல்லாம் நல்லா கண்டிப்பாக இருக்கணும். ஹோல் வந்து அதிக அளவில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த செடி அழுகாமல் இருக்கும். ஓட்டை இருந்ததுன்னா நம்ம ஊற்றுற தண்ணி வந்து போயிடும். இதில் வந்து எப்படின்னா மணல் ஒரு ஒரு கிலோ மணலுக்கு வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் சாணி உரம் சேர்த்துருப்பேன். அதே மாதிரி வந்து ஒரு 50 கிராம் கொக்கோ பீட்டு கண்டிப்பாக இதில் சேர்த்துருப்போம். ஸோ வந்து அந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். சாண உரம் இருக்கணும், இல்லைன்னா ஆட்டு உரம் இருக்கணும். அப்புறம் மணல் வந்து கொஞ்சம் இந்த சரல் மணல் மாதிரி இருக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஒரு கல் வந்து ஒரு ஹோலில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சிடுங்க. வச்சதுனா தான் அந்த தண்ணி வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து வடிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான். அப்புறம் அந்த கலவை பண்ண மணலை பாருங்கள், இந்த அளவு போட்டுக்கணும். தொட்டியில் இந்த அளவு போட்டுக்கிட்டு, அதாவது இந்த அளவு போட்டுட்டு இந்த செடி இப்படியெல்லாம் நீங்கள் நோண்டி எடுக்கக்கூடாது, வேர் கட் ஆகும். ஸோ வந்து அதுக்கு ஈஸி. இப்படி தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு இப்படி குப்புரை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அடி அடிச்சோம்னா போதும், இப்படியே வந்துடும். பார்த்தீங்களா, எல்லாம் அந்த வேரும் கட் ஆகாது, இப்படி இருக்கும். ஸோ வந்து அதுக்கு முறை நீங்கள் இப்படியே எடுத்து சென்டரில் அந்த தொட்டியோட சென்டரில் நீங்கள் வச்சுக்கிட்டு அப்புறம் சுற்றி அதே மண்ணை நீங்கள் போட்டு விட்றணும். போட்டுட்டு கொஞ்சம் டிஏபி உரம்ன்றது இதுதான், இப்படி தான் இருக்கும். ஒரு இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் போல், அதாவது ஒரு 4-5 உருண்டை போட்டு அப்புறம் மேலே நீங்கள் கொஞ்சம் மணல், இந்த மணல் கலவையை இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா, இப்போ மணல் கலவையெல்லாம் இந்த அளவு தான் இருக்குது. அடிக்கடி நீங்கள் வந்து மேலே உள்ள மணலை எடுத்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரிலாம் இருக்குது, இப்படி ஒரு சிசரோ இல்லை இதுக்குள்ளே கட்டரோ வச்சு நீங்கள் கட் பண்ணி விட்டுறணும். இந்த எப்படி கட் பண்ணி தான் நீங்கள் அழகு பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இருந்தால் தான் செடி நல்லா வரும். ஏன்னா இனி வந்து நம்ம இதில் வந்து அதிக அளவு உரம் போடலாம், செடியும் ரொம்ப நல்லா வளரும். அந்த பாட்டுக்கு மாற்றுறது வந்து எப்போவுமே பார்த்துக்கிட்டுங்க, இப்படி வச்சு தான் தட்டணும். இப்படியே வச்சுட்டு குப்புரை வச்சுட்டு இதில் ஓங்கி அடிச்சிட்டிங்கன்னா போதும், செடி அப்படியே வந்துடும், வேரெல்லாம் கட் ஆகாது. இந்த மெத்தடில் நீங்கள் மாற்றுங்க. அப்புறம் போன வாரம் வந்து நான் வந்து வீடியோ போட்டேன், அந்த ட்ரிம் பண்ணி விட்டா இப்படி என்ன பாருங்கள், இதெல்லாம் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிடணும். இனி இது நான் வந்து இன்னைக்கு எல்லாமே பாட் மாற்ற போகிறேன். ஸோ வந்து பாட் மாற்றும் போது இதுக்கு உரமெல்லாம் போட்டு வைப்பேன். இப்படி 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இது பண்ணாலே போதும். அந்த செடி வந்து வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து டிஏபி ஒரு 10 நாள் டு 15 நாளில் நீங்கள் ஒருக்கா டிஏபி வைங்க. அப்புறம் சுற்றி தோண்டிக்கிட்டு டிஏபி வைங்க. ஆனால் இந்த தொட்டியில் வச்சு அந்த மாதிரி வச்சா முடியாது. மினிமம் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு நீங்கள் மாற்றுங்க எப்போவுமே. இல்லை இது சொல்லுங்க, வீட்டில் கவரில் வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி 16 சைஸ் கவர் ஒன்று எடுத்துடுங்க. பொதுவாக வந்து ரோஸ் செடி வந்து, அதாவது நம்ம சாப்பாட்டுறாமன்னு சொல்லுவோம்ல, மனுஷங்களை அதிக அளவு சாப்பிட்டா சாப்பாட்டுறாமன்னும், தின்னி பண்டாரம் இப்படியெல்லாம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் ரோஸ் செடி வந்து அதிக அளவில் சாப்பிட்றதுனால நமக்கு எப்போவுமே
கவர்னால் மினிமம் இந்த சைஸ் கவரில் வச்சு வளங்க. தொட்டினா மினிமம் இந்த சைஸ் தொட்டியில் வைங்க. நீங்கள் நர்சரியில் வாங்கிட்டு வர்றது வரை தான் இந்த தொட்டியாக இருக்கணும். வாங்கிட்டு வந்த பிறகு நீங்கள் கண்டிப்பாக இந்த தொட்டிக்கு நீங்கள் மாற்றிடுங்க. மாற்றி ப்ரூன் பண்ணி எல்லாமே செடியை வந்து எப்போவுமே நீட்டாக வைங்க. வச்சுட்டு எப்போவுமே டிஏபி உரம் போட்டிங்கன்னா பார்த்துடுங்க. இந்த அளவு ஒரு ரோஸுக்கு இந்த அளவு 10 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவு ஒரு 10 உருண்டை இருக்கும் மேபி. இவ்வளவு போட்டுக்கிட்டே இருங்க. ரோஸ் வந்து நல்லா வளர்ந்து வரும். நல்ல செடி நல்லா வளர்ந்து நல்லா உங்களுக்கு அதிக அளவு பூக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய மெத்தடுகள் இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஒவ்வொரு வீடியோ எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸ் கண்டிப்பாக நான் ரோஸை பற்றி போடுவேன். உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் ப்ளீஸ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் வீடியோ போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. மேக்ஸிமம் கால் பண்ணனா, ஏன்னா கால் பண்ணும்போது பிஸியாக கூட இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 15 நாளைக்கு முன்னாடி 15 நாள் ஆமாம் 2 வாரத்துக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ. அதில் வந்து எப்படி இது பண்ணால் ரோஸ் செடி அந்த செடிகளே நீங்கள் காமிக்கணும் அப்படின்னாப்புல எல்லாமே இது நடக்கலாம். இது இந்த செடி அவ்வளோவுமே நான் அப்படி கட் பண்ணது தான். பாருங்கள் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு தான் பாருங்கள். ஆனால் இதுலேயும் நான் வந்து என்னென்னா, அன்றைக்கி நான் வந்து இந்த தொட்டி மாற்றலை. ஸோ வந்து இப்போ நான் தொட்டி மாற்றி வச்சுருக்கேன், பார்த்துடுங்க. இது வந்து இன்னொரு 15 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்னு இந்த செடியை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் அதுக்கும் வேறு ஒரு டிப்ஸ் சொல்லி தான் போடுவேன். ஸோ வந்து அப்போவும் இந்த செடியை உங்களுக்கு நான் காட்டுவேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த போட்ட செடி எப்படி அந்த எவ்வளோ இதெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் நான் அதுக்கு முறை இன்னும் மருந்து அடிக்கலை. ஸோ வந்து மருந்தெல்லாம் அடிச்சாச்சுன்னா இதை விட இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் அது அன்றைக்கி அது வந்து சாகிற கண்டிஷனில் இருந்து அந்த செடி. ஆனால் இன்றைக்கி எப்படி தடுத்து வந்துருக்கு. இது அந்த நம்ம எப்சம் சால்ட்டு போட்டதோட பவர். அதே மாதிரி தான் டிஏபியும் போடணும் அடுத்தால. இனிதான் இதை வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பக்கெட்டுக்கு மாற்றிக்கிட்டு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிஏபி போட போகிறேன். ஸோ வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இதில் எவ்வளோ டிஏபி போடணும் இதெல்லாம் காமிச்சேன். உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை மெசேஜோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் போடுவேன். ஆனால் வந்து நைட்டு நான் வந்து ரொம்ப டைம் முடிச்சிருப்பேன். ஸோ வந்து அந்த டைமில் நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் பார்த்து நான் உங்களுக்கு பதில் போடுவேன். நீங்கள் கால் சந்தேகங்களுக்காண்டி கால் பண்ணதை மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் தவிருங்க. ஏன்னா நான் வந்து வாட்ஸ்அப் கால் வந்து கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் பதில் போடுவேன். ஏன்னா இந்த கால் கூட எனக்கு நிறையா வந்து அட்டன் பண்ணாமல் மிஸ்டு கால் கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ வந்து ஆனால் வாட்ஸ்அப் கால் அப்படி இல்லை. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேளுங்க, நான் உங்களுக்கு எல்லா பதிலும் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.